எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல். 2025 இதை விட மோசமாக முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. சத்தியமா இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரே டைம்ல ஒரே வருஷத்துல இவ்வளோ நாடுகளுக்கு நடுவுல போர் அப்படின்றது ஒரு மனித வரலாற்றுல நடந்து எனக்கு தெரியல. பட் ஆனா நான் பிறந்ததுல இருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ல இத்தனை கண்ட்ரீஸ்க்கு நடுவுல எல்லா இடத்துலயும் வார் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது வந்து மனிதருக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா 2025ல நம்ம இதை எதிர்பார்க்கல. நம்ம எவ்வளோ வேற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் சயின்ஸ் ஏஐ அப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சைடு என்னடான்னா இங்கிட்டு வந்து பாம்ஸ் கில்லிங்ஸ் ரெண்டு நாடும் அடிச்சுக்கிறது இதுன்றது வந்துட்டு இது ஒரு ப்ராக்ரஷனுக்கான பாதையே கிடையாது. ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு புதுசா ஈரான் அண்ட் இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த சண்டையானது உலக டைமென்ஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த சண்டையானது மிடில் ஈஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்குமே நல்லது கிடையாது. ஏன்னா இந்த வார் எஸ்கலேட் ஆனால் அது எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஈரான் அண்ட் இஸ்ரேல் ஏன் சண்டை போட்டாங்க, எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்களுக்குள்ள என்ன நடந்தது, இதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பீப்புள் பவர். நான் உங்கள் பிரபு. நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு புதுசாக இன்னைக்குன்னு இல்லை ரெண்டு மூணு நாளாக ஈரான் அண்ட் இஸ்ரேல் புதுசாக வந்துட்டு இந்த வருஷத்துக்கான சண்டை பட்டியலில் வந்து சேர்ந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரான வார் வந்துட்டு மிடில் ஈஸ்டே வந்துட்டு ஒரு குழப்பத்தில் அழுத்திருக்கு, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரி ஏன் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் நடுவில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈரான் அண்ட் இஸ்ரேல் இவங்களுக்குள்ள எப்படி இது ஆரம்பிச்சது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஹிஸ்ட்ரி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். ஸோ இவங்களுக்குள்ள ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே 1949 தான் வந்து உருவாக்கப்படுது. ஸோ இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு உருவாக்குறதுக்கு முன்னாடி அது மொத்தமாக பிரிட்டிஷ் பாலஸ்தைன் அப்படின்ற ஒரு இடமா தான் இருந்தது. ஸோ 1949 அப்போ ஐநா தலைமையில் இதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்ப யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷல் கமிட்டி ஆன் பாலஸ்டைன் அப்படின்னு ஒரு குரூப் அமைக்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு இதை நடுநிலையான 11 நாடுகள் கொண்டு இந்த குரூப்பை வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் முடிவு பண்ணுது. இதுல ஒரு பிகஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குரூப்ல இந்தியாவும் ஒரு மெம்பர். ஸோ இந்த 11 பேர் கொண்ட குழு வந்துட்டு பிரிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு முடிவு கொண்டு வர்றப்ப இதை வந்து 8 நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு 3 நாடுகள் அன்னைக்கே வந்து இதை பிரிக்க வேணாம், இதை பிரிச்சோம் அப்படின்னா வந்துட்டு இது தலைமுறையா இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை கொண்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வேணான்னு சொன்ன நாடுல ஈரான் ஒன்று, இந்தியா ஒன்று, யுகோஸ்லேவியா. ஸோ இன்னைக்கு யுகோஸ்லேவியா வந்து கிடையாது, அது பல நாடுகளாக உடஞ்சிருச்சு. பட் இந்த 3 நாடுகளுமே அன்றே கணித்தார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு இதை வந்து பிரிக்க வேணாம், பிரிச்சா இவங்களுக்குள்ள பல தலைமுறைகளுக்கு வந்து ரத்தம் சிந்திக்கிட்டே தான் இருக்கும், அதை அவங்களே சால்வ் பண்ணி அவங்களே முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் ஆனா அதை மீறி மெஜாரிட்டி இருந்ததுனால அன்னைக்கு வந்துட்டு பாலஸ்தைன் அது போக அதுல இருந்து இஸ்ரேல் வாஸ் கார்வ்ட் அவுட். ஸோ அதுல இருந்து இஸ்ரேல்னு ஒரு புதிய நாடு 1949 உருவாக்கப்பட்டது. ஸோ இப்படி உருவான புது நாடான இஸ்ரேல் ஐநால வந்து சேரணும் தெரிவிச்சப்ப அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது ஈரான். அப்பயே வந்துட்டு அதுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே ஒரு பேட் பிளட் அப்படின்றது இருந்திருக்கும் நம்ம நினைக்கலாம். பட் ஆனா அது ஆரம்பத்துல இருந்தே இல்லை. ஸோ என்னதான் வந்துட்டு இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஈரான் வாஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் முஸ்லீம் பாப்புலேட்டட் கண்ட்ரி. அதாவது ஈரான் தான் 2வது பெரிய முஸ்லீம் பாப்புலேட்டட் கண்ட்ரி இஸ்ரேல ஒரு நாடு அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ண. ஸோ ஈரான் வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே இஸ்ரேலுக்கு வந்து எதிராக ஆரம்பத்துல இருந்து இருந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களுக்கு நடுவில் ஆரம்பத்தில் ஆயில் ட்ரேடு கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாற்றங்கள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ ரெண்டு கண்ட்ரியுமே வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதாவது 1979 வரைக்கும். ஸோ 1979 நடந்த ஈரான் ரெவல்யூஷன் தான் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த தாட்டையுமே வந்து மாத்துது. ஏன்னா அது வரைக்கும் ரூல் பண்ண ஈரான், அதாவது ஈரானோட ரூலர்ஸ் வந்து ஷான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் ரூல் பண்ண ஷாஸ் வந்துட்டு இருந்த அவங்களோட சிந்தனைகளோ அவங்களோட போக்குகளோ வேற மாதிரி தாக்கத்தை ஈரான் மக்களுக்குள்ள ஏற்படுத்தி இருந்ததுனால அதுக்கடுத்து அந்த மக்களோட புரட்சியினால வந்து ஆட்சி மாற்றங்கள்ல இருந்து அன்னையிலேருந்து வந்து இந்த 1979 இருந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு டையே கிடையாது. ஸோ நம்ம இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு 2 பேரும் நம்ம பேசுறப்ப நம்மளுக்கு ஏதோ வந்துட்டு இது வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பார்டர்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு நினைப்போம், அதாவது பக்கத்து நாடுகள், அதனாலதான் இவங்களுக்குள்ள இவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கிடையவே கிடையாது. இதை முதலே கிளாரிஃபை பண்ணாதான் எல்லாருக்குமே இதுல வந்து ரொம்ப புரியும். ஏன்னா இஸ்ரேல்
அப்படின்ற ஒரு நாடும் ஈரான் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு நடுவுல சிரியா, ஜார்டன், ஈராக் இந்த மாதிரி இவ்வளவு 3 நாடுகளுமே வந்து உள்ளடங்கி இருக்கு. ஸோ இஸ்ரேல் வந்து ஆக்சுவலி எங்கேயோ இருக்கு, கிட்டத்தட்ட இங்க இருக்கு. ஈரான் வந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. இதுக்கு நடுவுல வந்துட்டு இந்த 3 நாடுகளுமே இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரிஸும் இவங்க கிடையாது. 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கிற ஒரு நாடு தான். பட் ஆனா இவங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே ஈரான் அப்படின்ற நேஷனுக்கு வந்துட்டு இஸ்ரேல்னு ஒன்று உருவாக்கவே பிடிக்கல. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாலஸ்தீனிய பூமி. ஸோ அதுல இருந்து இஸ்ரேல் கார்வ் அவுட் ஆனதுனால ஈரானுக்கு வந்து என்னைக்குமே அது வந்து பிடிக்கல. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது இவங்க 2 பேர்த்துக்குள்ள வரலாற்றுல என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ 1979 இருந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பனிப்போர், அதாவது யூஎஸ் ரஷ்யா மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் ஆரம்பமானது. கோவர்ட் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது மறைமுக தாக்குதல்கள். இவங்க 2 பேரும் மறைமுகமா இவங்களுக்கு மேல மாத்தி மாத்தி தாக்குதல் பண்றதும், தெரியாத மாதிரி எல்லா விஷயங்களும் பண்றதும், இந்த மாதிரி தான் இந்த 2 கண்ட்ரியுமே இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்காங்க. பட் இப்போ என்ன நடந்தது, இப்போ இந்த வாருக்கான காசு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நியூக்ளியர் டெவலப்மெண்ட்ஸ். அதாவது இஸ்ரேல் ஒரு சைடு அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனா அதே சைடு ஈரான் அவங்களோட வளர்ச்சிக்காண்டி நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது நியூக்ளியர் எனர்ஜி நாங்க தயாரிக்கிறோம், நாங்க வந்து எந்த ஒரு கெட்ட நோக்கத்திலையும் நியூக்ளியர் பவர், அதாவது நியூக்ளியர் எனர்ஜி இதை நோக்கி நாங்க வந்து போக கிடையாது, எங்களை நாங்க செல்ஃப் சஸ்டெயின்ட் ஆக்கணும், எங்களை நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு ஈரான் வந்துட்டு நியூக்ளியர் எனர்ஜியை வந்து நாங்க வந்து டேப் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ஈரான் வந்து இது வந்து 2015 உலக நாடுகளுக்கு நடுவுல வந்துட்டு வெளிப்படையா வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி வெளிப்படையா கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வரப்பட்டது. அதை வந்து அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமா நாங்க இதெல்லாம் பண்றோம், இதை வந்து எங்களோட பயன்பாட்டுக்கு தான் நாங்க பண்றோமோ தவிர இதுல இருந்து நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ஈரான் சொல்றாங்க. ஸோ காலடைவில் ஒரு சைடு வந்துட்டு இஸ்ரேல் ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட், அது யூஎஸோட சப்போர்ட்ல வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தாலும் ஈரான் ஒரு சைடு இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த பெரிய கண்ட்ரின்னு அது கொஞ்சம் டெக்னாலஜிக்கலி அவுடேட்டடா இருந்தாலும் ஈரான் வந்து அவங்களோட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா இவங்களுக்குள்ள மோதல் அப்படின்றது என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இஸ்ரேல் ஈரான் மேல என்ன குற்றச்சாட்டுகள் சொல்றது அப்படின்னு இருந்தா, ஈரான்ற நாடு வந்துட்டு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இது மூலியமாக, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் வந்து இஸ்ரேலை சமாளிக்கிறதுக்காண்டி பல அமைப்புகளுக்கு வந்துட்டு ஆயுத உதவி, பண உதவி இந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்கள இஸ்ரேல வந்து கட்டுப்படுத்த பாக்குறாங்க. இந்த மாதிரி குரூப்ஸ் மூலியமா எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணி எங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லெபனன்ல இருக்க ஹெசபொல்லா அப்படின்ற அமைப்புகளும், காசால இருந்து இவங்களோட சண்டை போடுற ஹமாஸ் அமைப்பும், அதே மாதிரி எமன்ல இருக்க ஹவுதீஸ், அதாவது கடல் வழியா இஸ்ரேலுக்கு வர கப்பல்களை இதெல்லாம் டார்கெட் பண்ணி பண்ற ஹவுதீஸ், இது போக சுடான்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும், இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாத்துக்குமே வெப்பன், மணி எல்லாமே வந்துட்டு ஈரான் தான் கொடுக்குது. ஸோ ஈரான் இந்த மாதிரி கொடுத்து எங்களை எல்லா சைடும் சுத்தி இவங்களை வச்சு ஈரான் வந்து இன்டைரக்டா எங்க மேல அட்டாக் பண்றாங்க. ஈரான் வந்துட்டு எங்களை வந்துட்டு எதுவும் பண்ணாமலாம் கிடையாது, ஸோ இவ்வளவும் வந்துட்டு ஈரான் தான் பண்றாங்க அப்படின்னு இஸ்ரேலோட குற்றச்சாட்டு ஈரான் மேல. ஆனா ஈரான் வந்து இதெல்லாம் நாங்க இன்னைக்கும் பண்ணதே கிடையாது, நாங்க இதுல ஈடுபடுறதும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் பெரிய அளவுல வந்து இது ஈரான் தான் பண்றது அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி இஸ்ரேலும் இவங்களுக்கு எதிராக பல தாக்குதல்களும் மறைமுகமா செய்யறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களே மட்டும்தான். பட் நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றது தான் வந்துட்டு இன்னைக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி. அதாவது இப்ப இருக்கிற தலைவர் அயத்துல்லா கமேனி வந்துட்டு இஸ்ரேல் ஒரு கேன்சர் மாதிரி, அதை வந்து இங்க இருந்தே அகற்றிடணும். இஸ்ரேல் வந்து லிட்ரலா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஒரு பகுதி தான் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த மிடில் ஈஸ்டோட ஸ்டெபிலிட்டிக்கோ, இந்த மிடில் ஈஸ்டோட ஒற்றுமைக்கோ என்னைக்குமே இஸ்ரேல் வந்து ஒரு தடையா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களோட பார்வை அந்த மாதிரி இருக்கு. ஸோ எங்களை ஒருத்தன் பிடிக்கவே பிடிக்காது, நாங்க இருக்கிறதே தப்பு, நாங்க உருவானதே தப்புன்னு சொல்ற ஒருத்தன் கையில இந்த நியூக்ளியர் வெப்பன் ஆனது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களை அடிப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு நாங்க வந்து அட்டாக் பண்ணோம். ஸோ இந்த போர் ஆனதே வந்துட்டு ஒரு வாட் இஃப் இப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அடிச்சிருக்க தவிர, ஈரானை அடிச்சதுக்கு இஸ்ரேல்னால கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கொடுக்க முடியல. அதாவது ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ஈரான் கிட்ட கிடையாது. ஆனா ஈரான் கிட்ட அப்படி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களை வந்து அதை வச்சு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணம், ஒரு ப்ரீஎம்டிவா தான் வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு ஈரானை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போருக்கான இப்ப காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்ப இந்த போர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போரானது போன வெள்ளிக்கிழமை வந்துட்டு இஸ்ரேல் திடீர்னு ஈரான் மேலே ஏவுகணைகளை தாக்குனது தான். இந்த ஏவுகணைகளை ஏன் தாக்குனது அப்படின்னா வந்துட்டு ஈரான் அவங்களோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை அட்டைன் பண்ணிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த மிசைல்கள் அனுப்பப்பட்டது இஸ்ரேல்ல இருந்து. ஸோ அதாவது ஏன்னா திடீர்
ஏன் இப்படி திடீர்னு நடக்கணும் அப்படின்னா இவ்வளோ நாள் அவங்க ரெடி பண்ணிட்டு தானே இருந்தாங்க, ஏன் திடீர்னு வந்து இந்த மிசைல்ஸ் அப்படின்னா ரீசெண்டாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து அவங்களோட அணு ஆயுதங்களை பற்றின வந்துட்டு முழு அறிக்கையை வந்து சரியா தரல. பட் அதுவுமே இல்லாமல் ஈரான் வந்துட்டு அவங்களோட அணு ஆயுதங்களோட ஃபுல் கேப்பபிலிட்டியை வந்துட்டு மேக்சிமம் இன்னும் சில வாரங்களில் ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு சைடு சொன்னாலும், ஸோ இன்னதான் வந்துட்டு அணு ஆயுதங்கள் அவங்க தயார் பண்ணாலும் அது ஒரு வெப்பனாக தயார் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். பட் ஆனால் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்துட்டு இன்னும் கன்க்ளூசிவா சொல்ல ஈரான் கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அப்படின்னு. பட் ஒருவேளை இவங்க அந்த கேப்பபிலிட்டி அடைஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு இதுல இஸ்ரேல் முன்கூட்டியே முடிவு பண்ணி வச்சு எல்லா இடங்களையும் ஈரான்ல தாக்குறாங்க. ஸோ ஈரான்ல அவங்க சும்மா தாக்கல, அவங்க தாக்குதல்களை கிட்டத்தட்ட 6 ஆர்மி ஜெனரல்ஸ், ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு கொல்லப்பட்டுறாங்க. ஸோ இதுல கோபம் அடைந்த ஈரான் திருப்பி இஸ்ரேலுக்கு பதிலடியா அவங்கள தாக்குதலை நடத்துறாங்க ஏவுகணைகளை வச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் கிட்ட அயன் டோம் அப்படின்ற ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் இருக்கு. அது வந்து வான் பாதுகாப்பு கவசம். இது வந்து எந்த ஏவுகணைகள் வந்தாலும் அதை வந்துட்டு இந்த அயன் டோம் வச்சு அவங்க சமாளிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா முதல் முறையாக ஸோ இஸ்ரேலோட அயன் டோம், அதாவது அந்த இரும்பு கவசத்தை ஈரான் வந்து தகர்த்தி எரிஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலடியா ஈரான் வந்து அவங்களோட மிசைல்ஸை வந்துட்டு இஸ்ரேல் மேலே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி அவங்களோட இரும்பு கவசமான அயன் டோம் தகர்த்தப்பட்டிருக்கு. ஸோ ஈரான் போட்ட மிசைல்ஸ் எல்லாமே அவங்க சிட்டியான டெல் அவீவ் மற்றும் ஹைஃபாவை வந்து தகர்த்தி எரிஞ்சிருக்கு. பட் இது ஒரு சைடு என்னதான் வந்துட்டு ஈரான் தாக்குதல் நடத்தினாலும், ஸோ டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்க இஸ்ரேல் எங்க அடிக்கணும் அப்படின்றத முதலே பிளான் பண்ணி அவங்க வந்துட்டு எங்க அடிச்சா ஈரானுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸா இருக்கட்டும், அவங்களோட முக்கியமான கேஸ் பைப்ஸா இருக்கட்டும், ஸோ முக்கியமான கவர்மெண்ட் இடங்களா இருக்கட்டும், ஆர்மி பேசஸ், ஏர்போர்ட்ஸ், இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து டார்கெட் பண்ணி ஈரானை வந்துட்டு இந்த வாரில் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஈரானும் இதுக்கு பதிலடி தருது. ஸோ நாளுக்கு நாள் இந்த 2 வாரமே வந்துட்டு எஸ்கலேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு சைடு யூஎஸ் சொல்லவே தேவையில்லை, தான் வந்து எல்லாருக்கும் ராஜான்ற மாதிரி இதுக்குள்ள நுழைஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புமே இந்த விஷயத்துல வந்துட்டு ரொம்ப மாறுதலா பேசிக்கிட்டே இருக்காரு. அதாவது வந்து ஈரானை வந்து உடனே இஸ்ரேல்கிட்ட டீல் மேக் பண்ணுங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க எனக்கு தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி பேசினாரு. அப்புறம் திடீர்னு வந்து இப்போ வந்துட்டு இல்ல அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாதான் அவங்க அமைதி ஆவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஸோ இதுல யூஎஸ் தலைவீடும் இஸ்ரேலுக்கு ஃபேவரா ரொம்பவே இருக்கிறதுனால ஈரான் ஒரு தன்னந்தனியா அவங்க வந்து அவங்கள பாதுகாத்துறதுக்காண்டி ஒரு போரை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா யார் என்ன பண்ணாலும் இந்த போர் அப்படின்றது தேவையில்லாதது. இதுல ரீசெண்டா இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஃபார்டோ நியூக்ளியர் சைட்ல இஸ்ரேல் போட்ட பாம்னால அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எர்த்குவாக்கே வந்திருக்கு. அதாவது 2.5 மேக்னிடியூட் வந்துட்டு எர்த்குவாக்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த போர் முதலே வந்துட்டு வான் பண்ண மாரி இது வந்து வெறும் நாட்கள்ல முடியாது, பல வாரங்கள் போகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த போரே ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இப்போ போற போக்க பார்த்தா இப்போ ஆல்ரெடி 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இது போக போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்படி போறது அப்படின்றது உலக நாடுகளுக்கு நடுவில் நல்லதே கிடையாது. ஏன்னா இந்த போர் எஸ்கலேட் ஆகும்போது இதுக்கு யாராவது இஸ்ரேலுக்கு ஃபேவரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அப்ப ஈரானுக்கு ஃபேவரா யாராவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா ஸோ இப்படியே இந்த போர் ஒரு பெரிய போரா தான் மாறும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த போர் வந்து போய்கிட்டு இருக்கு. இது மனித இனத்துக்கு இந்த டைம்ல இது தேவையில்லாத ஒண்ணு. ஒரு சைடு இஸ்ரேல் காசால மக்களை கொண்டு குமிக்கிறாங்க, பட் ஆனா அதை யாருமே கேட்கறதா இல்லை. பட் ஆனா இப்போ இஸ்ரேல் இந்த சைடு ஈரானோடையும் போர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவானது ஈரானுக்கோ இஸ்ரேலுக்கோ சப்போர்ட் அப்படின்னா கிடையாது. இந்த வீடியோவானது இந்த போர் தேவையில்லை அப்படின்னு ஒன்று சொல்றது மட்டும்தான் நம்மளோட கருத்து. ஸோ போர் என்னைக்குமே ஒரு பதிலாகாது, அமைதி மட்டும்தான் இந்த உலகத்துக்கு இப்போ தேவைன்னு நம்ம சொல்லி இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் மேலே அப்டேட்ஸ், அதாவது இந்த வாரானது நிற்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதை பற்றி வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய், டேக் கேர். ஸோ நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா நீங்கள் எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பீப்புள் பவர் ஆல்வேஸ்.